ஏன்னா எனக்கு கிடைக்காத எல்லாமே உனக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறேன்டா. நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன். என் அப்பா ஏன்டி வெயிட் பண்ணணும்? நீ சோகமா இருக்கிறதுக்கா நான் உன் கூட இருக்கேன். வர வர என்ன ரொம்ப கண்ட்ரோல் பண்றான் ஆதி. போட. ஏய், என்ன சொன்ன? சோஃபி இரு, இவன்கிட்ட என்ன தனியாவா விட்டுட்டு போறேன். இப்படியே என் கூட இருந்துறியா? வெல் அங்கிள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. யார் இந்த பையன்? இந்த ஹாஸ்பிட்டலோட டாக்டரா? இல்ல, ஹாஸ்பிட்டல் ஓனரோட பையன். டாக்டர், கொஞ்சம் வழி விடுறீங்களா? ஆல்வேஸ் லேட். என்ன கம்ப்ளைண்ட்? பிரெக்னன்சி டெஸ்ட் பாசிட்டிவ். பாசிபிளா இருக்கு, growth கரெக்டா இருக்கு. இதோட எப்ப வருவேன்? நீ சொன்னா வருவேன். சிமல் அன்னைக்கு பிறக்க போறா போல. யாருக்கு தெரியும்? அனு, அந்த டாக்டர் உன் ஃப்ரெண்டா? நான் உங்க கூட வரேன். என்ன சொன்ன? என் கூட வரணுமா? ஆமா, வீட்டுக்கு டைரக்டா வராத, எங்கனா போயிட்டு வா. லைஃப்ல யாரை மிஸ் பண்ணாலும் நான் சோஃபியை மிஸ் பண்ண மாட்டேன். அவளும் அப்படிதான் நினைச்சிட்டே வரணுமா என் கூட? ஆமா. சோஃபி, வேற எதனா சாப்பிடுறியா? இல்ல மாமா, இதுவே போதும். நல்லா சாப்பிடு. சரி, இன்விடேஷன்லாம் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டு பிரிண்டிங் கொடுத்துருக்கேன். வேற என்ன வேலைலாம் இருக்கு? எல்லாத்துக்குமே அட்வான்ஸ் பண்ணியாச்சு. இன்னும் உனக்கு எனக்கு வீட்ல எல்லாருக்குமே ட்ரெஸ் வாங்கணும். அப்புறம் இன்விடேஷன் எல்லாருக்கும் கொடுக்கணும். அவ்வளவுதான். ஓ, அப்ப எல்லா வேலையும் நீங்களே பாத்துக்கிட்டீங்களா? அப்படி இல்ல, எல்லா வேலையும் காத்தி தான் பாத்துக்கிறான். ரொம்ப அலைச்சல் அவனுக்கு தான். அவரோட மேரேஜ்க்கு நீங்க எல்லா வேலையும் கூட இருந்து பண்ணுங்க, அப்புறம் நானும் சப்போர்ட் பண்றேன். அதான், அவனுக்கு பண்ணாம வேற யாருக்கு பண்ண போறேன்? சரி, சாப்பிட்டல, கிளம்பலாமா? அவ்வளவுதான் மாமா, கிளம்பலாம். மாமா, போகும்போது அனுக்கும் ஆகாஷ்க்கும் ஸ்நாக்ஸ் தானே வாங்கிக்கலாம். ஏன் சோஃபி இப்படி இருக்க நீ? ஏன், நான் என்ன பண்ணேன்? சோஃபி, உன்னை ஏன் தெரியுமா எனக்கு ரொம்ப பிடிக்கும்? நீங்க என்கிட்ட அதெல்லாம் சொன்னதில்ல. உனக்கு 2 வயசு இருக்கும். அப்பதான் அனு பிறந்தா. அப்போ நீ தத்தக்கா புத்தக்கா நடப்ப. அனுக்கு நான் ஊட்டி விடும்போது நீ வந்து வாங்கி நீ ஊட்டுவ. சோ கியூட். அப்புறமா என் கூட சேர்ந்து நீயும் அவளை பாத்துக்கிட்ட. நான் ஸ்கூல் போனதுக்கு அப்புறம் ஃபுல்லா உன் கூட தான் இருப்பா. அப்புறமா ஆகாஷ் பிறந்தான். ஆகாஷும் நீ அப்படிதான் பாத்துக்கிட்ட. ஏன்னா அவங்க 2 பேரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னமோ என் கூட பிறந்த மாதிரி. ஆமா, அதனாலதான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ, அப்ப என்ன பிடிக்கிறதுக்கு இதுதான் ரீசன். ஆமா, ஆனா அப்பெல்லாம் நீ என் கூட மட்டும்தான் இருப்ப தெரியுமா? அப்புறமா கொஞ்சம் வளர்ந்த, அப்படியே டிஸ்டன்ஸ் ஆயிட்ட. என்ன, நீங்க அந்த சின்ன வயசு மெமரிஸ்லயே ஸ்டக் ஆயிட்டீங்களா என்ன? ஆமா, இப்பெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்பெல்லாம் அதுதான் நினைப்பேன். ஆனா அப்பெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும், எதை பத்தியும் நினைக்காம. ஆனா அதுல காமெடி என்னன்னா, அப்பவும் நீங்க தான் எனக்கு ஹஸ்பண்டா இருப்பீங்க விளையாடும் போது. ஆமா ஆமா, அர்ஜுனும் நானும் அப்பவே சண்டை போட்டுப்போம். தெரியும். சரி சரி, மழை கொஞ்சம் விட்ட மாதிரி இருக்கு, நம்ம இப்பவே வீட்டுக்கு போயிடலாம் வாங்க. கரெக்டான டைம்ல ஸ்டாப் பண்ற சோஃபி நீ. போலாம் வாங்க. சரிங்க பொண்டாட்டி, போலாம். வாங்க வாங்க. என்ன ராணி அங்கே நின்னுட்ட? வா ராணி, இரு. அது இருக்கட்டும், அஞ்சலிய முதல்ல கூப்பிடுங்க. அனு சொன்ன உடனே எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. இந்தாங்க, புடிங்க புடிங்க. எதுக்கு இதெல்லாம் போட்டு வாங்கிட்டு வந்துட்டு? ஐயோ, மாசமா இருக்க புள்ளைய வெறும் கையோட வந்து பாக்குறது, அவளுக்கு அதெல்லாம் கொடுங்க. அஞ்சலி, இதோ வராத. பொறுமையா வாமா, ஒன்னும் அவசரம் இல்ல. வந்துட்டமா ராணியம்மா. ரொம்ப சந்தோஷமா. உடம்பு இப்ப எப்படிமா இருக்கு? தலை சுத்தல் எதனா இருக்கா? அதெல்லாம் இல்லம்மா, பரவாயில்ல. எதனா முடியலன்னா உடனே எங்களை கூப்பிடு. எதனா சாப்பிடணும் போல இருந்தாலும் என்ன உரிமையா கேளு. சரிங்கம்மா. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? என் புள்ள மாசமான மாதிரி இருக்கு. அஞ்சலி, ஏமா ஏன் அழுற? எல்லாரும் என் மேல பாசமா இருக்கீங்கம்மா. இதுக்கெல்லாம் நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. வயித்துல புள்ள வச்சுக்கிட்டு இப்படி அழக்கூடாது. நீ அழுதா குழந்தையும் அழுவும். எப்பவுமே சிரிச்சுட்டு சந்தோஷமா இரு. கண்ணத்தோட. சரிங்கம்மா, இனிமே அழமாட்டேன். பத்திரமா இருமா. வேலை செய்யும் போது பார்த்து செய். வேலையே செய்யாம இருந்தாலும் பரவாயில்ல அஞ்சலி, நான் உன்னை ஒன்னும் கேட்கல. சரிங்க அத்தை. உனக்கு வீட்டுல தனியா இருக்க ஒரு மாதிரி இருந்தாலும் அங்க வந்து இருமா, தனியெல்லாம் இருக்காத. அப்படி இல்லாட்டி சொல்லு, அனுவையும் சோஃபியும் அனுப்பிச்சு விடுறேன். சரிங்கம்மா. என்னம்மா அனு அமைதியா இருக்க? அவ அப்படிதான் அப்பப்ப ஆஃப்லைன் போய்டுவா. டேய், ஒண்ணும் இல்ல அண்ணி, அம்மா பேசிட்டு இருந்தாங்களே அதான். சரிம்மா, நீ அப்ப வீட்ல இருக்கும்போது வா. சரிங்க அண்ணி. சரி, சோஃபி வந்துட்டாளா? இப்பதான் வந்தா. ட்ரெஸ்லாம் ஈரமா இருக்கா, அதான் சேஞ்ச் பண்ண போயிருக்கா. சரிம்மா. அம்மா, காஃபி டீ ஏதாவது குடிக்கிறீங்களா? ஒன்னும் வேணாமா, உன்னை பாத்துட்டு போலாம் தான் வந்தோம். ரொம்ப சந்தோஷமா. லட்சுமி அக்கா, இந்த 4 முடி வாயில சர்க்கரையை தான் அள்ளி கொட்டணும். ஆமா ராணி, அர்ஜுன் சொன்னப்ப எனக்கு அதுதான் ஞாபகம் வந்துச்சு. பரவாயில்லக்கா, ரொம்ப சந்தோஷம் பிள்ளைங்களால. அந்த அண்ணனுக்கு தெரியுமா? போன் பண்ணி சொன்னேன், சாயந்தரமா வீட்டுக்கு வரேன்னு சொல்லிருக்காரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சிருவாரு பாருங்க. பேசுனா சந்தோஷம் தாமா. சரிக்கா, ராமும் காத்திலாம் வீட்டுல தான் இருக்காங்க. நான் போய் காப்பி டீ எதனா போட்டு கொடுத்துட்டு வரேன். அம்மா, போன் எடுத்து பாரு.
ஆமா, இந்த சின்ன பொண்ணு தான் ஃபோன் பண்ணிருக்கா. ஆ சொல்லு சின்ன பொண்ணு. ராணி அக்கா எங்க இருக்கீங்க? தோ அர்ஜுன் வீடு வரைக்கும் வந்திருக்கம்மா. நான் உங்க வீட்ல தான் நிக்கிறேன். என்ன யாரையும் காணோம்? சோஃபி அங்கதான் இருக்கா பாரு சின்ன பொண்ணு. நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன். அப்படியே அந்த ஊதா மண்டையை ஏத்துட்டு வாங்க. ஆ சரி சின்ன பொண்ணு, நான் வைக்கிறேன். சின்ன பொண்ணு உங்களையும் கூட்டிட்டு வர சொல்றா, வரீங்களா எப்படி? சரி ராணி, வா போவோம். எல்லா வேலையும் வேற முடிஞ்சிருச்சு. அஞ்சலி வீட்டை பாத்துக்கோமா, நான் அத வந்துடுறேன். சரி அத்தை. நானும் பிள்ளைங்களை கூட்டிட்டு கிளம்புறேம்மா, அப்புறமா வரேன். சரிங்கம்மா, போயிட்டு வர அண்ணி. 2 பேரும் பார்த்து போயிட்டு வாங்க. என்ன உள்ள ஒரே கதையா தான் இருக்கு போல. போலாமா வேணாமா? பரவாயில்லையே, நம்ம கதையெல்லாம் சேர்ந்துதான் வருது போல. பாத்தீங்களா, நான் சொல்லும் போது யாரும் நம்பல. இப்ப பாருங்க அஞ்சலி மாசமா இருக்கா. ஆமாமா, நீ சொன்ன மாதிரியே ஆயிடுச்சு. அதான் 4 முடிச்சோன்னா அது 1000 அர்த்தம் இருக்கும். எனக்கு அன்னைக்கே சந்தேகம், இந்த பிரியாணி திங்கும் போது இந்த அஞ்சலி மட்டும் எனக்கு கடிச்சிட்டு இருந்தா. அதான் 4 முடி எங்க அர்ஜுன் வந்து என்கிட்ட சொன்ன உடனே நான் ஒன்னதான் நினைச்சேன். ஆமா ஆமா, என்ன ராணி அக்கா, அடுத்து உங்க வீட்ல தான் விசேஷம் போலே. என் வீட்ல மட்டும் விசேஷமா இருந்தா உன் வாயில ஒரு லோடு சர்க்கரை அள்ளி கொட்டுறேன். ஆமா, எங்க வீட்லயும் ஒரு குழந்தை இருக்கணும். யாரது? ஆமா, உங்க வீட்ல தான் குழந்தை இருக்கும். எங்க கிட்ட கொஞ்ச நேரம் காமிச்சிட்டு அப்புறமா தூக்கிட்டு போயிடுவீங்க. நீயும் வா, வந்து அங்கே இரு, விளையாடு. நான் விளையாடலாம், ஆனா கொஞ்ச நேரம் தான் இருக்க முடியும். எப்படி பார்த்தாலும் நைட்டு தூங்கும் போது தூக்கிட்டு போயிடுவீங்க. குழந்தை அழுதுச்சுன்னா தூக்கிட்டு போயிடுவீங்க. இதுக்குதான் எங்க வீட்ல இருந்தா நானே வச்சுப்பேன். எனக்கு எங்க வீட்ல வேணும், நானே வளர்க்கணும். அதுக்குதான் கேட்டேன் குழந்தை வேணும்னு. என்னானும் நிஜமா தான் சொல்றியா? ஆமா ஆமா, நிஜமா தான் சொல்றேன். உனக்கு குழந்தை வேணும்னா நீ போலீஸ் கிட்டே தான் கேட்கணும். போலீஸ் கிட்டயா? ஏன்? ஆமா, இந்த வயசுல குழந்தை வேணும்னு கேட்டா போலீஸ்ல சொல்லாம. ஐயோ, என்ன இது புதுசா ஏதோ ஒரு போலீஸ் வச்சு பேசுற மாதிரி இருக்கு. ஒன்னும் புரியல. அந்த போலீஸும் இவகிட்ட பேசுறதும் சரியில்லை. பாப்போம் என்னதான் நடக்குது. என்னம்மா, குழந்தை வேணுமா? அம்மா, நான் நம்ம வீட்ல குழந்தை வேணும்னு கேட்டேன், எனக்கு வேணும்னு கேட்கல. அதுக்கு நீ உன் மாமா கிட்ட தான் கேட்கணும். ஐயோ, கிறுக்கு பிடிச்சிச்சு இந்த ராணி அக்காக்கு. அவனும் எப்படி கேட்பா? சோப்பில கேட்கணும் ராமு கிட்ட குழந்தை வேணும்னு. என்ன இப்படிலாம் பேசுறாங்க? 4 முடி. எத்தனை வாட்டி தான் சொல்றது உங்ககிட்ட, குழந்தை பிள்ளைங்க கிட்ட இப்படி எல்லாம் பேசாதீங்கன்னு. சின்ன பொண்ணு, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். டைம் இல்ல, எதுவும் இருந்தாலும் அப்புறம் சொல்லுங்க. முக்கியமான விஷயம் கேளா. கேட்க முடியாது, ஏன் காது கேட்காது. போ சின்ன பொண்ணு, அப்புறமா நீ கேட்குமா, நான் சொல்ல மாட்டேன். சொல்லாதீங்க, உங்களே யார் கேட்டா? ராணி அக்கா, நீங்க இப்படி பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல. வந்தவங்களுக்கு ஒரு காபி டீ கூட போட்டு தர மாட்டீங்க. வீட்ல பால் இல்லம்மா, அப்போ ஒரு கருப்பு காப்பியாவது போட்டு தாங்க. இல்லனா இந்த இடத்தை விட்டு நகரவே மாட்டா இந்த 4 முடி. பொறுமா போடுறேன். ஆகாஷ் இப்பதான் பால் வாங்க போயிருக்கா, வந்த உடனே போட்டு தானே. அப்ப சரி. என்ன பரா அங்கே நின்னுட்ட? ஒண்ணும் இல்ல அத்தை, சும்மாதான். வாப்பா, வந்து இரு. இல்ல அத்தை, பரவாயில்ல, நான் உள்ள போறேன். சரி பாரா, ஆகாஷ் வரட்டும், நான் காபி போட்டு தரேன். காஃபிலாம் வேணாம் அத்தை. சோஃபி, பேசிட்டு வா. ராணிக்கா, இந்த ராம பையல பாத்தீங்களா? அவன் நம்ம கிட்ட பேச வந்தான்னு நினைச்சான், ஆனா அவன் சோப்பி கிட்ட பேச வந்திருக்கான். ஐயோ, 4 முடி சும்மா இருமா, இப்பதான் ஏதோ நல்லா போயிட்டு இருக்கு. அவனோட பொண்டாட்டியை தானே அவன் கூப்பிட்டான். ராணியக்கா, எனக்கு ஒரு சந்தேகம். அனுக்கு மாப்பிள்ளை சொந்தத்துல பாக்குறீங்களா இல்ல வெளியே பாக்குறீங்களா? நான் என் பிள்ளைக்கு மாப்பிள்ளையே பாக்கலமா. இப்போதைக்கு அந்த கதையோடு அவ படிச்சு முடிக்கட்டும். பாருங்க, இந்த 4 முடி சொல்றேன், குறிச்சு வச்சுக்கோங்க. உங்க முகத்துக்கு மாமியார் ஆகிற யோகம் சீக்கிரத்துல வரப்போகுது. வாய வச்சிட்டியா? இந்த 4 முடிக்க ஒரு வேலையே இல்ல. அனு, சோஃபி 2 பேரும் ஏஞ்சி ரூம் போங்கம்மா. போறேன் அத்தை. அனு வாடி, நான் ரூம்ல வெயிட் பண்றேன். ஜார்ஜ், உங்க ஸ்டேஷன்ல வந்த கம்ப்ளைண்ட் ஏன் இன்னும் ஃபைல் பண்ணல? சார், இல்ல சார், அது அண்ணன் தம்பி சண்டை. அதுல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ற அளவுக்கு ப்ராப்ளம் கிடையாது சார். அதை நீங்களே முடிவு பண்ணிப்பீங்களா? கௌதம் சார், இதுக்கு முன்னாடியும் இப்படிதான் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அப்புறமா அவங்களே வந்து வாபஸ் வாங்கிக்கிட்டாங்க. ஒரு இஷ்யூன்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னா அதை ரிசால்வ் பண்றதா உங்க வேலை. புரியுது சார். இங்க பாருங்க ஜார்ஜ், பெரிய பெரிய கேஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு நடுவுல இந்த மாதிரி கேஸையும் ஹேண்டில் பண்ணணும்னாலும் சொல்லுங்க, நான் அதையும் பண்றேன். இல்ல சார், நான் கேஸ் என்னன்னு பாக்குறேன். இன்னும் 1 hour எடுத்துக்கோங்க, அதுக்குள்ள கேஸ் ஃபிக்ஸ் பண்ணுங்க.
கேஸை ஃபைல் பண்ணிட்டு இன்னும் 1 ஹவர்ல என் டேபிள்ல அந்த ஃபைல் இருக்கணும். அப்படி இல்லைன்னா நாளைக்கு உங்க சஸ்பென்ஷன் ஆர்டர் இங்க ரெடியா இருக்கும், வந்து வாங்கிக்கோங்க. இந்த சின்ன கேஸ் பெரிய கேஸ் இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். எண்ட் ஆஃப் த டே பப்ளிக்கு சர்வ் பண்ண தான் நம்ம இங்க இருக்கோம். புரிஞ்சுதா? சார் இல்ல சார், நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். பண்ணுங்க. எஸ் சார். சொல்லுங்க பிரான்சிஸ். சார் மீட்டிங் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தீங்க. ஓகே, நாளைக்கு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க. 5 ஸ்டேஷன்ல இருந்தும் எல்லாரும் இங்க இருக்கணும். ஓகே சார். 1 செகண்ட். எஸ் சொல்லுங்க விக்ரம். சார் அவங்க வீட்டுக்கு ரீச் ஆயிட்டாங்க சார். சரி, அவளை பாத்தீங்களா? ஆமா சார் பார்த்தேன். சரி விக்ரம், நீங்க ரிட்டர்ன் வந்துருங்க. ஓகே சார். சார் கோவமா இருந்தீங்க, டக்குன்னு காம் ஆயிட்டீங்க. ஒன்னும் இல்ல பிரான்சிஸ். சார் வீட்டுக்கு ரீச் ஆயிட்டாங்களா? யாரு? உங்க மேடம் தான். பிரான்சிஸ் அது என்னோட வேலை, நானே பாத்துக்கிறேன். நீங்க என்னுடைய ஆபீஸ் ஒர்க் மட்டும் பாருங்க. சார் நானும் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கேன். புரியுது, என்ன பண்றது. அப்புறம் அவளை எங்க பார்த்தாலும் இமிடியேட்டா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. கண்டிப்பா சார். ஓகே பிரான்சிஸ், ஒரு 10 மினிட்ஸ்ல வண்டி ரெடி பண்ண சொல்லுங்க, மீட்டிங் டைம் ஆச்சு. எஸ் சார். வாட்ஸ் ஹேப்பனிங் கௌதம்? எப்பவும் கேஸ் பத்தி மட்டும் தான் யோசிச்சுட்டு இருப்பேன். இப்போ என்னாச்சு? இதுக்கு என்னதான் சொல்யூஷன்? எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி பார்த்துட்டே இருக்க முடியும்? டே பை டே அவளை பத்தி திங்கிங் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. லெட்ஸ் see. யார் நீ? உனக்காக நான் ஏன் இவ்ளோ யோசிக்கிறேன்? பறவையாய் திரிந்தவன் இறகு போல் தரையிலே விழுகிறேன். சோஃபி எங்க போனீங்க? எப்பவும் இருக்க ஷாப் எதுவுமே இல்லடி, அதனால ஒரு டீ கடைக்கு தான் போயிட்டு வந்தோம். சரி, மாமா கிட்ட எதனா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதா? நல்லாவே தெரியுது. ஆனா ஒண்ணுமே சொல்ல மாட்டேடி, எப்பவும் போலதான் இருக்கீங்க. நான் மட்டும் எது நடந்தாலும் உன்கிட்ட சொல்றேன்ல. அப்படி இல்லடி, இவர் உன் சொந்த மாமா இல்ல, அதனாலதான் உன்கிட்ட சொல்ல ஒரு மாதிரி இருக்கு. சரி விடு சோஃபி, நானே முதல்ல கேட்டிருக்க கூடாது. சரி சோஃபி, ஆதி கால் பண்றா, நான் கொஞ்சம் பேசிட்டு வரேன். சரி அனு, நீ பேசிட்டு நான் அப்படியே எழுதுறேன். ஹலோ ஆதி. என்னடி பண்ற? சோஃபி அசைன்மெண்ட் எழுதணும்னு சொன்னா, அதான். ஓ மேடம் ஹெல்ப்லாம் பண்றீங்களா? சரி, எனக்கு ஹெல்ப் பண்றியா? என்ன பண்ணணும்? வேற ஒண்ணும் கேட்க மாட்டேன், கொஞ்ச நேரம் லவ் பண்ணா போதும். ஆதி இப்படி பேசாத, நான் போனை வச்சிருவேன். சரி பேசல. அனு ஏண்டி இப்படி இருக்க? எப்படி இருக்க? வர வர ரொம்ப அழகாயிட்டே போறடி. இன்னைக்கே நீ பக்கத்துல வந்த உடனே நான் கம்ப்ளீட்டா ஃபிளாட் ஆயிட்டேன் தெரியுமா? எப்பவும் இதே மாதிரி பொய்யாவே சொல்லிட்டு. பொய் இல்லடி பொண்டாட்டி, நிஜமா தான் சொல்றேன். ஆதி ஸ்கூல் யூனிஃபார்ம்ல குட்டி பொண்ணு மாதிரி இருப்ப, இப்ப எப்படா வந்து எனக்கு கல்யாணம் பண்ணிப்பேன்னு கேக்குற மாதிரி இருக்க. அவ்வளோ அழகாயிட்டு. உன் பேச்சே சரியில்லை சொல்லிட்டேன். நீ காலேஜுக்குலாம் போயிட்டா நான் உன் பின்னாடியே அலைவேன் போலியே. எதுக்கு? என்ன இவ்வளவு அழகா ஒருத்தி வச்சுட்டு நான் என்ன பண்றது? இப்படி உன்னை வச்சுட்டு எப்படி என்னால படிக்க முடியும்? என் அணுவை பார்க்காம பேசாம கொஞ்சாம என்னால இருக்கவே முடியாது. ஆதி போதும். எனக்கு வேணும்டி. பெங்களூர்ல நமக்குள்ள எப்படிலாம் இருந்தது ஞாபகம் இருக்கா? இப்ப எதுக்கு ஆதி அதெல்லாம்? அன்னைக்கு நைட்டு கொடுத்தனே, அது மாதிரி ஒண்ணு நீ கொடுத்தா நல்லா இருக்கும். ஆதி திஸ் இஸ் த லிமிட். நீ என்ன பேசிட்டு இருக்க? நீ போன் பேச ஆரம்பிச்சதுல இருந்தே சரியில்லை. தப்பு தப்பா பேசுற, என்னென்னமோ பேசுற, எனக்கு ஒண்ணுமே புரியல. யாரோ ஒருத்தங்கிட்ட பேசுற மாதிரி இருக்கு. சாரிடி, லைட்டா ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்கான். என்ன என்ன சொன்ன? சும்மா லைட்டா குடிச்சிருக்கண்டி, வேற ஒண்ணும் இல்ல. நீ குடிப்பியா? எப்பயாச்சு. என்ன ஆதி இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லல? இது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லடி. எப்பயாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போது குடிப்பண்டி. இன்னைக்கு சென்ட் ஆஃப் பார்ட்டி, அதான் குடிச்சேன். எதுவா வேணும் இருக்கட்டும், எதுக்கு நீ குடிக்கிற? இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பி, அதுவும் இல்லாம எமோஷனலா இருக்கேன், ஸோ குடிச்சேன். இப்போ என்ன அதுக்கு? அதனால ஏதாவது சேஞ்ச் ஆயிடுச்சா? எதுக்கு ஆதி என்கிட்ட மறைச்ச? இது அவ்வளோ பெரிய விஷயம் இல்ல அனு, விடு. அதுவும் இல்லாம இது என்னோட செல்ஃப், மை ஓன். என்னது உன்னோட செல்ஃபா? குடிக்காரனாடா நீ? வாயை உடைச்சிருவேண்டி. ச்சே, நீ இப்படி பண்ணுவன்னு எதிர்பார்க்கவே இல்ல ஆதி. என்னடி கொலையா பண்ணிட்டாங்க? என்ன நீ இப்படிலாம் பேசுற? இங்க பாரு, குடிச்சது ஏன் விருப்பம், இன்னொருத்தனுக்கு போய் ஊத்தி கொடுத்துட்டு வரல. நீ ஏன் குடிச்சாலும் தப்புதான். ஏன் உங்க அப்பா எல்லாம் குடிக்க மாட்டாரா? குடிக்க மாட்டாரு. என் அப்பா இல்ல, என் குடும்பத்துல யாருமே குடிக்க மாட்டாங்க. தட்ஸ் நாட் மை ப்ராப்ளம். என் ப்ராப்ளம் தான் ஆதி, உன்கிட்ட போய் பேசணும் பாரு. சரி, இப்போ என்ன சொல்ல வர? ஐ ஹேட் யூ அண்ட் நீ இனிமே என்கிட்ட பேசாத. இப்படிதான் உன்னை பண்ணாதன்னு சொல்றேன். நீ ஒரு சீட்டர் ஆதி. நீ குடிக்கிற விஷயத்தெல்லாம் ஏன் என்கிட்ட மறைச்ச? உனக்கு இப்படிலாம் ஹேபிட் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் உன்கிட்ட பேசி இருக்க மாட்டேன். எத்தனை வாட்டி என்கிட்ட பேசும்போது குடிச்சிருந்திருக்கியோ தெரியல. உன்கிட்ட பேசினதுல இருந்து நான் இன்னைக்கு தான் குடிக்கிறேன். நான் பண்ற எல்லாத்துக்கும் உன்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு இருக்க முடியாது. ஓ, இப்போ என்ன சொல்ல வர? ஐ நோ மை லிமிட்ஸ். அப்போ நான் கேட்க கூடாதா? இது மாதிரி வேணாம். உன்னை சீட் பண்ணா வேற பொண்ணு கிட்ட பேசினா அப்போ கேளு, பதில் சொல்றேன். ரொம்ப பேசுற ஆதி. அப்படி தாண்டி பேசுவேன். இன்னொரு வாட்டி என்ன டீன்னு சொன்ன, அவ்வளவுதான் உனக்கு.
நான் கூப்பிடாம வேற எவன் கூப்பிடுவான்? நீ கூப்பிடாத, அவ்வளவுதான். ஓ, அவ்வளவு தூரம் ஆயிடுச்சா? இனிமே குடிக்கிற மாதிரி இருந்தா எப்பவும் என்கிட்ட பேசாத. அனு, இந்த மாதிரி என்ன கண்ட்ரோல் பண்ணாத. எப்படி? நீ மட்டும் என்ன கண்ட்ரோல் பண்ணலையா? நான் பண்ணதுக்கு பேரு கேர், கண்ட்ரோல் கிடையாது. நீ பண்ணா கேர், நான் பண்ண கண்ட்ரோலா? இங்க பாருடி, இந்த ஆட்டிடியூட்லாம் என்கிட்ட காட்டாத. நீ என்ன பேசுற? அந்த நிதானம் கூட உன்கிட்ட இல்லையா? என்கிட்ட யாரும் இந்த மாதிரி பிஹேவியர் பண்ணதே இல்ல. நீ என்ன ரொம்ப கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஃபீல் ஆகுது. சரி ஆதி, இனிமே எப்பவும் எனக்கு கால் பண்ணிடாத. உனக்கு இது மட்டும் தான் தெரியும்ல? ஒரு குடிகாரன் கிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஒண்ணும் இல்ல. நான் என்ன குடிச்சிட்டு டெய்லி உன் வீட்டு வாசல்ல விழுந்து கிடக்குறேனா? குடிச்சிட்டு எங்கனா விழுந்து கடை, எனக்கு என்ன வந்துச்சு? நல்லா இருக்கும். ச்சீ, இவ்ளோ கேவலமா இருக்க நீ. போத நிறுத்துடி. உன்கிட்ட ஆசையா பேச வந்தா என்னென்னமா பேசிட்டு இருக்க? நீ நீ இப்படிலாம் இருப்பியா? நீ இப்படிலாம் இருக்கிறது பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. பயமா? என்னடி பேசுற? நான் கொஞ்சமா தாண்டி குடிச்சேன். இதெல்லாம் எங்க லைஃப்ல ரெகுலரா பண்றது. இதெல்லாம் நான் சொன்னா நீ புரிஞ்சுக்கணும். இல்லனா இவ்ளோ நாள் பழகுனதே வேஸ்ட். என்னது புரிஞ்சுக்கணுமா? நீ குடிச்சிட்டு வர நான் உன்னை புரிஞ்சுக்கணுமா? ஏய், சும்மா சும்மா அதே சொல்லாதடி. நான் குடிச்சாலும் என் உடம்பு கெட்டு போனாலும் அது ஏன் ப்ராப்ளம். நீ எதுக்குடி என்ன ரொம்ப கேள்வி கேக்குற? என் அப்பாவே பார்த்துட்டு சும்மாதான் இருக்காரு. அதான், தப்புலாம் அவர் பேர்ல தான். நீ பண்ற எல்லாத்துக்கும் பார்த்துட்டு அமைதியா இருக்காருல்ல, தப்புலாம் அவர்தான். என் அப்பாவை பத்தி பேச உனக்கு என்ன இருக்கு? சாரி. அனு, கெட் லாஸ்ட். இனிமே என்கிட்ட பேசாத எப்பவும். என்ன சொன்ன? அனு, கேக்குதா? ஏதாச்சும் பேசு. ஷோ, என்ன இவனுக்கு குடிக்கிற பழக்கம் இருக்கு போலடி. என்ன சொல்ற? ஆதியை பார்த்தா அப்படி தெரியல. இல்ல சோஃபி, நிஜமா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லா டைமும் அவன் பாவம் சப்போர்ட் பண்ணுவீங்கல்ல, இனிமே பண்ணாதீங்க. நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, சரியாயிடும். பேசி பார்க்கலாம். இல்ல, ரொம்ப பேசுறான், கண்டிப்பா ஃபீல் பண்ணுவான். இன்னும் அவனுக்கு என்னென்ன பழக்கம் இருக்குன்னு தெரியல. கேட்டா இதெல்லாம் எங்களுக்குள்ள நார்மல் சொல்றான். நம்ம வீட்டுல இந்த மாதிரி பார்த்தது கிடையாது. நானே எதிர்பார்க்கலடி. இதுக்குதான் எவனும் வேணாம், பெத்தவங்க மட்டும் போதுன்னு இருக்கணும். எனக்கு நல்ல அடி, எல்லாமே எனக்கு வேணும்டி, தேவைதான். ஆதி கால் பண்ணா என்ன பண்ணட்டும்? இனிமே ரெஸ்பான்ஸ் பண்ணாத, விட்டுற போறியா? என்னால முடியாது. அது அவனுக்கு தப்புன்னு தெரியணும்டி. அவனுக்கு இதெல்லாம் வேணாம். அவன் ஒரு டாக்டர், அவன் இதெல்லாம் பண்ணவே கூடாது. அது அவனுக்கு புரிய வைக்கணும். அவன் என்கிட்ட அவ்வளோ ரூடா பேசுறான். இது வரைக்கும் பார்க்காத ஒரு வெர்ஷனா இருக்கு. என்னால நம்பவே முடியலடி. அவன் பேசுறதெல்லாம் கேட்டிருந்தா அவ்வளவுதான் சோஃபி. நிறைய வேர்ட்ஸ் விட்டுட்டான். அனு, சோஃபி, சாப்பிட வாங்க. இதோ வரேன் மாமா. சரி வா, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். போல் இருந்து யோசிக்கிறேன், அதை தவணை முறையில் சோஃபி, இங்க என்ன பண்ற? என்ன கேட்டீங்க? இல்ல, இங்க என்ன பண்றன்னு கேட்டேன். இது என் ரூம், அப்புறம் நீங்க என் புருஷன். இரு, கிள்ளி பாத்துக்கிறேன். நீயா இது? பின்ன என்ன கேள்வி இது? உங்க ரூம்க்கு உங்களை பார்க்க தானே வருவாங்க. அப்படியா? எதுக்கு என்ன பார்க்க வந்த? நீங்க தானே என்ன கூப்பிட்டீங்க. கூப்பிட்டனா? ஞாபகம் இல்லையே. எப்ப கூப்பிட்ட? கீழே எல்லாம் பேசிட்டு இருந்தோம்ல, அப்ப கூப்பிட்டீங்க. ஓ, அதுவா? ஆமா, என்னன்னு சொல்லுங்க. சரி, என்ன பேசிட்டு இருந்தீங்க? எதுக்கு உங்களுக்கு? சும்மாதான், எல்லாருமே பேசிட்டு இருந்தீங்க. நீயும் வேற அங்கதான் இருந்த. அனுக்கு குழந்தை வேணுமா? அப்போ ஆதி கிட்ட தான் கேட்கணும். போய் உங்க மாமா கிட்ட சொல்லுங்க. பின்ன அனுக்கு குழந்தை வேணும்னா அவன் கிட்ட தானே கேட்கணும். ஐயோ, எதுக்கு சிரிக்கிற? சொல்லு. தெரிஞ்சே கேக்குறீங்களா, தெரியாம கேக்குறீங்களா? தெரிஞ்சுக்கணும்னு கேக்குறேன். நல்லா மாறிட்டீங்க, அமைதியா இருப்பீங்க. சைலண்ட் கில்லர். சரி சொல்லு. அவ உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றா. நான் எப்படி? அனு, ஓ மை காட். ஐயோ, அப்படி இல்ல, நீங்க அவளை வளர்த்திருக்கீங்களா, அதனால அவ உங்க பிள்ளைய வளர்க்கணுமா? சரி, அவகிட்ட சொல்ல வேண்டியதானே எப்போ என்னன்னு. என்ன பேசுறீங்க? அவகிட்ட எப்படி சொல்ல முடியும்? நீதான் சொல்லணும். நான் தான் கொஞ்சம் பொறுமையா பாத்துக்கலான்னு சொல்லியிருக்கேன்னு சொல்லணும். நீங்க சரியே இல்ல. என் அளவுக்குலாம் நீ நல்லவனை தேடினாலும் கிடைக்காது. அதேனோ உண்மைதான். என்ன வாழ்நாள் ஃபுல்லா உன்னை பார்த்துட்டு மட்டும் இருக்க சொன்னா கூட இருப்பேன். நம்புற மாதிரி இல்ல. என்ன பண்ணா நம்புவீங்க? ஒண்ணும் இல்ல, நான் போறேன். நான் விட மாட்டேனே. எனக்கு அசைன்மெண்ட் எழுதணும். நான் எழுதி தரேன். இப்போ பேசு. என்ன பேசணும்? உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. உண்மையாதான் சொல்றியா? இல்ல, பொய் சொல்றேன். சோஃபி, ஆனா நீ ரொம்ப மோசம் தெரியுமா? என்ன அலைய விட்டுறதுக்குலாம் பாரு, என்ன மாதிரியே தான் புள்ள பிறக்க போகுது உனக்கு. என்ன சொல்றீங்க? அவ்வளவு பெரிய சாபம்லாம் எனக்கு வேணாம். இதுதான் உங்க ஊர்ல ரொமான்ஸா? இல்லையே, இது ரொமான்ஸே இல்ல, ஜஸ்ட் பேசினேன் அவ்வளவுதான். ஓ, இதுதான் சும்மா பேசுறதா? சோஃபி,
எனக்கு உன் கூட நிறைய டைம் வேணும், நிறைய சண்டை போடணும், சேர்ந்து இருக்கணும், நிறைய டிராவல் பண்ணணும், ஒன்னா சாப்பிடணும், ஒன்னா தூங்கணும், எல்லாமே உன் கூட. சரி, அப்புறம் உங்க அம்மா சரியாயிட்டு வராங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, எல்லாரும் நீ வந்த நேரம் தான் சொல்றாங்க தெரியுமா. எனக்கு எப்பவும் நான் ரொம்ப அன்லக்கின்ற ஃபீல் இருந்துட்டே இருக்கும். இனிமே அப்படிலாம் சொல்லாத. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் நான் சந்தோஷமாவே இருக்கேன். நீ நினைச்சு பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கையை நீ வாழ போற பாரு. மாமா, எனக்கு பெரிய லைஃப்லாம் வேணாம். எப்பவும் நீங்க என்கிட்ட இதே மாதிரி இருந்தாலே போதும். நீ இப்படி இருக்கிறதுனால தாண்டி எனக்கு உன்னை அதிகமா பிடிக்குது. சரி போதும். நான் அனுவை ரூம்ல வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன். அவ வெயிட் பண்ணுவா, நீ என் கூட பேசு. எனக்கு பயமா இருக்கே. ஏன்? நீங்க ஏதாச்சும் பண்ணிட்டீங்கன்னா? அடி பாவி, அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன். தெரியும், சும்மா. சரி, எப்படி கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுற? எனக்கு அப்படி எந்த ப்ரிஃபரன்ஸும் இல்லை. எல்லாருக்கும் நான் தான் உங்க ஒய்ஃப்னு தெரிஞ்சா போதும். பாரு, சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் அனு எல்லாரும் ராம் பொண்டாட்டி ராம் பொண்டாட்டின்னு சொல்லுவாங்கல்ல. எனக்கே பிடிக்காதுதான். ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அடாப்ட் ஆயிட்டேன். நமக்கு கல்யாணமே ஆனா கூட அந்த பேர் மாறாது போல. இன்னைக்கு கூட என் பாட்டி ராம் பொண்டாட்டி எப்படி இருக்கான்னு தான் கேக்குறாங்க. அனுவ நீ எதுவும் தப்பா நினைச்சுக்க மாட்டேல? சேச்சே, நீங்க அனுவை எப்படிலாம் வளர்த்துருக்கீங்கன்றத நான் பார்த்துருக்கேன். ஓ, அதான் அவ வெளியே சொல்லிட்டு இருக்காளே, நிறைய கடமை பாக்கி இருக்கான், நீங்க குழந்தை பெத்து கொடுப்பீங்களா, அவ வளர்த்துருவாளாம். சரி நீ போய் சொல்லு, நான் படிச்சு முடிக்கிற வரைக்கும் எதுவும் இல்லைன்னு. பார்க்கலாம். சோஃபி என்ன சொன்ன? எனக்கு டைம் ஆச்சு, நான் போறேன். சோஃபி, அப்புறமா பேசலாம். இப்போதைக்கு மெசேஜ் பண்றேன். மிஸ்ட் யூ. மீ டூ.